இன்றைக்கி நம்ம வந்து தோசை தான் ஊற்ற போகிறோம். இது வந்து ஈரமாவு, அதாவது உளுந்தும் அரிசியும் குறிப்பிட்ட நேரம் நம்ம ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு. இட்லிக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அதே இது தோசைக்கு பார்த்திங்கன்னா நல்லா இலகுவாக இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா மிருதுவாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கெட்டியாகவுமே இப்படியே ஊற்றலாம். பட் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது, கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம தோசை ஊற்றலாம். ஸோ தோசைக்கு பேன் வந்து உங்கள் சாய்ஸ். வெதர் நீங்கள் நான்ஸ்டிக் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நான்ஸ்டிக், ஆர் எல்ஸ் நீங்கள் கேஸ்ட் அயர்ன் தவா ப்ரிஃபர் பண்ணாலும் உங்கள் இஷ்டம்தான். மாவு எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு மாவில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தோசை ஊற்றுறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நம்ம நல்லா வந்து கலந்து விடணும் அடியிலேருந்து. அப்போ தான் அரிசியும் உளுந்தும் நல்லா சூப்பராக செட் ஆகி ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டான தோசை வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு காமிச்ச மாவுக்கும் இந்த மாவுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தோசை கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்படி நல்லா கலக்கிட்டு இப்படி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்படி ஊற்றிட்டு நல்லா இப்படி சுற்றி ஊற்றிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி வருது பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக தின்னாக வேணும். நல்லா இப்படி சுற்றி இழுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா தின்னாக வந்துடும். இப்போ வந்து நம்ம தோசைக்கு எண்ணெய் ஊற்றணும். ஸோ சுற்றி 4 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலில் போட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. நெய் பிடிக்கணும்னாலும் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ தோசையில் வந்து குட்டி குட்டி இந்த மாதிரி ஓட்டையாக விழுது பார்த்தீங்களா? தோசை நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆயில் பபிள்ஸ்லாம் அடங்கிட்டோன்னே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு வெந்துட்டோன்னே லைட்டாக இப்படி எடுத்து பாருங்கள். ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அப்படியே எடுத்து நம்ம நெக்ஸ்ட் சைடு போட வேண்டியதான். ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கறதுனால லைட்டாக பிஞ்சிருச்சு. மற்றபடி நான் நல்லா தான் சுடுவேன். சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், வந்த வேலையை பார்ப்போம். சரி, நல்லா வெந்துருச்சு. தோசை நல்லா வெந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆரஞ்சு கலர் வந்துடும். அப்படின்னா சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இப்போ தோசையை எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தட்டில் வச்சு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, சட்னியோ சாம்பாரோ வச்சு ஜாலியாக சாப்பிடுங்க. இந்தா சாப்பிடு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பூசணிக்காய் சாம்பார் வச்சேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் தோசைக்கு அது. எம்மியாக க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது.